ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் வந்து தங்கியிருந்து போருக்கு செல்லும் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அரண்மனை சிறுவயலில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை. இது என்ட்ரன்ஸ் கேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இப்போ இருக்க கோட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அவங்க மருது பாண்டியர்கள் கட்டின கோட்டை பார்த்தீங்கன்னா இடிஞ்சு சிதமாக இருக்கும். அதோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த கோட்டையை சுற்றி பார்த்துட்டு அந்த கோட்டையோட வரலாறை பார்க்கலாம். ராமநாதபுரத்து சீமை பார்த்தீங்கன்னா கிபி 1733 பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கைன்னு சொல்லி 2 பிரிவில் வந்து தஞ்சை மராட்டியர்கள் வந்து பிரித்து வைக்கிறாங்க. 2ஆக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதியாண்ட சசிவர்ண தேவர் வம்சத்தினால பார்த்தீங்கன்னா இந்த சிறுவயலில் வந்து ஒரு அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. இந்த சிறுவயல் ஊரில் பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்கள கோயில் ஒன்று இருந்திருக்கு. கிபி 18ஆம் நூற்றாண்டை இறுதியில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து படையெடுத்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் தங்கியிருந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து போர் செஞ்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் கோட்டைன்னு சொல்லி அப்போ இருந்து இப்போ வரையும் அந்த கோட்டைக்கு வந்து மருது பாண்டியர் கோட்டைன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுவையில் அரண்மனை வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் சீதனமாக கொடுக்கப்பட்ட சங்கராபதி கோட்டையை வீடியோ போட்டிருப்போம். பார்க்க வாங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.